வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தமிழ்நிலையில் பார்த்தோன்னே புரிஞ்சிருக்கும், எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு வீடியோ தான். எஸ், worst மூவி ஆஃப் 2024 அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தி பெஸ்ட் மூவி ஆஃப் டாப் 10 பெஸ்ட் மூவி ஆஃப் 2024 வந்து நம்மளோட சேனலில் விட்டுருக்கோம். ஸோ அதை செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் worst மூவி ஆஃப் 2024 ஏன் இந்த டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் வந்து உண்மையாக சொல்லலாம் தமிழ் படங்கள் நிறையாவே அடி வாங்கிச்சு. அந்த அடிவானது வந்து மக்களை எந்த அளவுக்கு பாதிச்சது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. மக்களை நிறைய இடங்களில் பாதிச்சது. அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க, அதாவது நம்ம வந்து எந்த படம் நல்லா இல்லைன்னு நினைக்கிறோமோ அது வந்து கொண்டாடப்படுது, எந்த படம் கொண்டாடப்படணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து கொண்டாடப்படவில்லை. ஸோ அந்த வகையில் இந்த ஒஸ்ட் மூவியை வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம். இதில் டாப் 10 அந்த மாதிரிலாம் கணக்கு இல்லை. ஸோ எனக்கு ஒஸ்ட்டுன்னு பட்ட படங்களை மட்டும் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி வாங்க நம்ம ரிவ்யூக்கு ஒஸ்ட்டுக்கு போவோம். ஸோ இந்த ஒஸ்ட்டில் நான் ஃபஸ்ட்டு பார்க்குற படம் என்ன அப்படி கேட்டிங்கன்னா ரத்னம், என்று அழைக்கப்படுகிற ரத்தம் கூட சொல்லலாம். ஏன்னா ஹரியோட டைரக்ஷன், வின்டேஜ் ஹரின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் மொத்தமாக அழிஞ்சு போன படம்னா அது இந்த படம் நான் நினைக்கிறேன். கடந்த ஒரு 3-4 படமாக ஹரியோட படமாக மாதிரியே இல்லை. ஏன்னா வின்டேஜ் ஹரியோட அந்த மேக்கிங்கே வேறு மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி அந்த கிராமத்து சப்ஜெக்டுக்குள்ளே இறங்கினார்னா அவர் வந்து அந்த ஊரோட பசுமையும் அந்த ஊரோட யதார்த்தத்தையும் எல்லாத்தையும் பொதுவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அவருக்கும் ஒரு உரிய பாணி என்ன கேட்டிங்கன்னா ஒரு ரன்னிங் ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த ரன்னிங் ஸ்க்ரீன் பிளே போக அவரோட மேக்கிங் என்னாச்சு, ஃபாஸ்ட் ஃபார்வர்டு அப்படின்ற ஃபார்மேட்டில் ஆயிடுச்சு. ஸோ அந்த வகையில் இந்த படத்தில் இந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்டு இல்லை, அதுக்கு பதிலாக லென்த் அதிகமாகிட்டார். படம் லிட்டரலி ஒரு 2.25 மணி நேரம் போகுது. ஸோ விஷால் இந்த படத்தில் நடிச்சிருந்தார், பிரியா பவானி சங்கர் நடிச்சிருந்தாங்க. ஸோ விஷால் வந்து இந்த படத்தில் கத்திக்கிட்டே இருப்பார், படம் ஃபுல்லாக கத்திட்டு இருப்பார். அவ்வளோ எமோஷன் ஆவார், எல்லாமே ஓவராகவே இருக்கும் இந்த படத்தில். ஒரு லெவலில் டபுள் லெவல் ட்ரிபிள் லெவலாக இருக்கும். எல்லாருமே படம் ஃபுல்லாக கற்றுவாங்க. இன்னொரு கத்துற ரீசன் தேவி ஸ்ரீ பிரசாதோட பின்னணி இசைன்னு சொல்லலாம். ஸோ அவரும் சரி, விஷாலும் சரி, பிரியா பவானி சங்கர் வந்து அம்மாவாக பார்க்குறேன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வரவங்கிறவங்க எல்லாத்தையும் வெட்டுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் படம் ஃபுல்லாக வயலன்ஸ் தான். ஆனால் இந்த படத்துக்கு ஏன் சர்டிஃபிகேட் கொடுக்கலன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. ஸோ வயலன்ஸ் போட்டு தள்ளிட்டே இருப்பார். போகிறவங்க போடுறோம், இதில் போலீஸ் எங்கே இருக்காங்க அப்படிலாம் தெரியும். போலீஸ் வந்து சரிசமம் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ இந்த படம் வந்து மக்களால் வெறுக்கப்பட்ட படம். எனக்கும் இந்த படம் வந்து ஹரி இதாக இல்லையே, ஃபார்முலா இல்லையே அப்படின்ற ஃபீல் பண்ண வச்ச வகையில் இந்த படம் ஒஸ்ட் படத்தை லிஸ்ட்டில் வருது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அரண்மனை 4. ஸோ அரண்மனை 4 சொல்லும் போதே உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எஸ், ஸோ நான் என்னடா இந்த படத்தில் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு எதாவது எதிர்பார்த்தீங்கன்னா வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. ஒரே விஷயந்தான், பேய் வருது, ஒரு ஃபேமிலி அட்டாக் பண்ணுது, அதுலேருந்து ஒருத்தவங்க வந்து ரிவெஞ்ச் எடுக்குது, அவ்வளோதான். அதுமாதிரி கடைசியில் சாமி பாட்டுக்கு டான்ஸ் ஆகணும். இதே தான் 4 பாட்லேயும் அதே ஃபார்மேட்டாக நடக்குது. இதில் காமெடியனும் பெருசாக மாறலை, ஒரு சில சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் பெருசாக மாறலை, ஹீரோயின் மட்டும் அப்பப்போ மாறுறாங்க, அவ்வளோதான். இதில் கிளாமர் கொஞ்சம் தூக்கலாக போடுறோம், அவ்வளோதான். இதுதான் சுந்தர்சியோட இந்த ஃப்ரான்ச்சைஸ்க்கான ஒரு ஃபார்மேட்டு. ஸோ அந்த ஃபார்மேட்டில் ஏதாவது வித்தியாசப்படுத்திக்கலாம், ஏதாவது ஒரு வகையில் நம்மளுக்கு நம்ம வந்து ஒரு சுவாரஸ்யமாக கொடுத்துக்கலாம். பட் அரண்மனை 1 வந்து சந்தானம் இருந்ததுனால பொழைச்சதுன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த எந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸும் பெருசாக ஹிட் அடிக்கலை. அதே வகையில் தான் அரண்மனை 4ல் வந்து தமனா வந்து அம்மா கேரக்டர் பண்ண கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அச்சோன்னு சொல்லிட்டு பாட்டுக்கு கிளாமராக டான்ஸ் ஆடுறாங்க. அது எந்த வகைன்னு புரியலை. ஸோ இது மாதிரி தாங்க கேரக்டர் படம் ஃபுல்லாகவே வந்து எதுக்கு வராங்க எது வராங்க தெரியல. அந்த டிஃபால்ட் ஃபார்மேட்டே படத்தை வெறுக்க காரணம். இதுக்கப்புறம் இதான் நடக்க போகுது, கடைசியில் சாமி போட்டு டான்ஸ் ஆட போகிறீங்க, அவ்வளோதானே, இதுக்கே நான் பார்க்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருந்தது. ஸோ அந்த வகையில் இந்த படம் வந்து மோசமான படமாக 2024 அமைஞ்சிருது. அடுத்த ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து முழுமையே அடையாத ஒரு படம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா படத்துக்கு வந்து ஆடியோ லான்ச் என்ன, ஸ்பீச் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பட்டையை கிளப்புனாங்க நிறைய விஷயத்தில். ஆனால் விஷயம் என்னென்னா இந்த படத்தில் வந்து ஹார்ட் டிஸ்க் மிஸ் ஆயிடுச்சு, இல்லைனா படம் நல்லா வந்திருக்கும். ஆமாங்க, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எஸ், லால் சலாம் சூப்பர் ஸ்டார் வந்து எக்ஸ்டெண்டர் கேமியோ பண்ண ஒரு படம். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த படம் வந்து ஆக்சுவலி எப்படி சொல்லணும்னா ஒற்றுமையை பேணி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். ஆனால் அதுக்கான ஸ்க்ரீன் பிளே வந்து படத்தில் வந்து கொடுக்கப்படலை. அது மக்கள் வந்து நம்பி ஏமாந்த மாதிரி. அதாவது என்னென்னா இதுக்கு முதல் முக்கிய காரணமே வந்து அந்த ஆடியோ லான்ச்சே சொல்லலாம். அந்த ஆடியோ லான்ச் தான் நம்ம எங்கே தோத்தம் தெரியுமா, அந்த மாதிரி தான் இந்த ஆடியோ லான்ச் தான். ஆடியோ லான்ச் தோத்துட்டு, அதாவது இந்த படம் கண்டிப்பாக நேஷனல் அவார்டு வாங்குங்க, இந்த படம் வந்து எல்லாரும் வீட்லையும் பேசப்படுங்க, இந்த படம் உங்களுடைய பக்கெட் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹைப்பு வந்து ஓவர் ஹைப் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட் டே போய் பார்த்தோம், எல்லாருக்குமே நிறைய ஏமாற்றம் தான் கொடுக்குது. அதுவும் ஏன் ரஜினி தன்னுடைய மகளுக்காக நடிச்சு கொடுத்தா தவிர்த்து ஏன் ரஜினி நடிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் லெவல் பண்ணுற லெவலுக்கு படம் ஆகிடுச்சு. ரஜினியோட கேமியோ எல்லாம் ஒன்றும் இல்லை, தப்பு கிடையாது, நல்லா பண்ணியிருந்தார்.
ஆனால் படத்தில் சொல்லப்பட்ட சொன்ன விஷயங்கள் எதுவுமே பெருசாக மக்களுக்கு போய் சேரலை. மிக முக்கியமாக படம் வந்து ஒன்ஸ் ஃப்ளாப்னு தெரிஞ்சக்கப்புறம் கூட நாங்கள் நல்லா பண்ணியிருந்தோம், ஆனால் அந்த சீன்ஸ் வந்து ஹார்ட் டிஸ்க் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னது இன்னும் ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. இன்னுமா முட்டு கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுவே இந்த படத்துக்கு வந்து தோல்விக்கான காரணமாக வந்தது. ஸோ அந்த வகையில் இந்த படமும் வந்து போன வருடம் வந்த சில முக்கிய படங்களில் லிஸ்ட்டில் ஆட் ஆகுது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரெபல், ஜிவி பிரகாஷ் அவர்கள் நடிப்பில் வந்த படம். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஒரு முரண்பாடான படம் சொல்லலாம். கருத்தியல் ரீதியாக ஒரு முரண்பாடான படம். அதாவது மலையாளிகளுக்கும் தமிழ் மக்களுக்கும் உண்டான இனப்பிரிவை வந்து சுட்டி காட்டுற மாதிரி இருந்தது. ஆக்சுவலி இப்போ வந்து எல்லாம் ஒன்று மண்ணாக பழகிட்டுருக்கோம், நம்மளுக்கு அவங்க சகோதர மாதிரி பழகிட்டு இருக்காங்க. இது வந்து முன்னாடி நடந்ததுன்னு சொல்கிறாங்க. அது எந்த வகையில் உண்மை இல்லை, உண்மையாக கூட இருந்தால் கூட சரி, அது இப்போ சொல்லணும் அவசியம் இல்லை. இதில் வந்து என்னென்னா அவங்களுக்கும் நம்மளுக்கும் கருத்து வேறுபாடு உண்டாக்குற மாதிரி இந்த படம் கான்ட்ரவர்சியாகவே சில விஷயங்கள் இருந்துச்சு. மிக முக்கியமாக இந்த படத்தில் ஸ்லோ மோஷன்ஸ்லாம் எடுத்தாவே படத்தினுடைய டியூரேஷன் கம்மி பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு தான் இந்த ரெபல் படம் அமைஞ்சிருந்தது. ஜிவி பிரகாஷ் வந்து நடிச்சிருந்திருக்காரு, எல்லாம் ஓகே. ஆனால் ஒரு ஹீரோயிசம் பண்ணுற படமாக ஆக்சுவலி ஒரு புரட்சிகரமான படமாக நினச்சி எடுத்த படம். ஆனால் இதை வந்து ஹீரோயிசம் அதிகமானனால, ஓவர் டோஸ் ஆனனால இந்த புரட்சி எங்கே போச்சு, எங்கே தொலைஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் இந்த படமும் இந்த வருஷத்தில் ஒஸ்ட் படத்தில் லீட் ஆகுது. தான் வந்து நிறைய பேர் நடித்த ஒரு படம், அது இப்போயே சொல்லிடுறேன், இந்தியன் 2. ரொம்ப 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 எதிர்பார்த்து, அதாவது எதுக்கு எதிர்பார்த்தோன்னா இந்த படம் ஃப்ளாப் ஆகணும் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு படம் சொல்லலாம். ஏன்னா அந்த படத்தினோட ட்ரெய்லர் கட்டே யாருக்குமே பிடிக்கல. ட்ரெய்லர் கட்டே வந்து அவ்வளோ மோசமாக இருந்தது. இது சங்கர் படம் தானா அப்படின்னு கொஸ்டின் பண்ணுற அளவுக்கு இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் கட் அமைஞ்சது. ஏன்னா சங்கர் படத்தில் இந்த மாதிரியான ட்ரெய்லர் கட்டு இது வரைக்கும் ரசிகர்கள் பார்த்ததே கிடையாது. மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்மளை உட்கார வைக்கிறேன்னா படத்தோட எண்டிங் சீன் அப்படி வரைக்கும் எப்படி இருக்கும். எஸ்பெஷலி அந்த ஓப்பனிங்லாம் வந்து ஒரு ஹீரோயிசம் கொடுக்குற ஓப்பனிங் மாதிரியும் ஃபீல் ஆகுது. மிக முக்கியமாக வந்து இந்த படத்தினோட ஏஜ் ஃபேக்டரே நம்மளுக்கு வந்து ஒரு டிசப்பாயின்மெண்டான விஷயம். ஏன்னா ஃபஸ்ட் பார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலி ஒரு 80 கிட்ட கட்டுவாங்க, 75 to 80 கட்டுவாங்க. ஸோ இது வந்து 20-25 வருஷம் கழிச்சு வராரு. ஸோ 110 கிட்ட கணக்கு வருது. ஸோ 110 கிட்ட வரும்போது இது நம்பகத்தன்மையாக இல்லை. அதுவும் லாஸ்ட்டில் 6 பேக் சீன்ஸு, அப்புறம் அந்த ஒரு வீல் காரில் வந்து ட்ராவல் ஆகுறது, அந்த சீனே ஒரு படத்தில் ஒரு அரை மணி நேரம் கிட்ட எடுத்துக்குது. அதெல்லாம் ரொம்ப போரிங் ஆகிடுச்சு. ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து முடிச்சே ஆகணும், அதாவது பார்ட் 3க்கு வந்து லீடு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. இது வரைக்கும் அந்த கமல் படங்கள்லையும் சரி, சங்கர் படங்களையும் இதுதான் மோசமான படமாக மக்களாலையும் சரி நானும் கருதுகிறேன். ஏன்னா நம்ம எதிர்பார்த்த எந்த ஒரு படமுமே எந்த ஒரு விஷயமே இதில் இல்லை. சங்கரோட சில ஐடியாக்கள் இருந்தால் கூட இந்த படத்திற்கோட இன்னொரு ரீசன் கூட சொல்லணும்னா, இவங்க காட்டுற இங்கே எல்லாமே நார்த் இந்தியன்ஸாக மட்டும் ஏன்ப்பா நார்த் இந்தியன்ஸ் மட்டும் தான் இல்லைனா இங்கே தமிழ்நாட்டில் யாரும் தப்பு பண்ணலையா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் தோணுது. ஏன்னா அவங்க காட்டுற எல்லாருமே அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா லாங்குவேஜ் பேரியரோட ப்ராப்ளம் இருந்தது. அதாவது அவங்களோட லாங்குவேஜ் வந்து தமிழ் கஷ்டப்பட்டு பேசுகிறாங்க இருக்குது இல்லையா, அது டப்பிங் தான் பண்ணியிருப்பாங்க, அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதே கஷ்டமாக. ஏன் கமலோட வாய்ஸே கொஞ்சம் ஒரு கட்டத்தில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது. ஸோ அந்த வகையில் தான் இந்த படம் வந்து அமைஞ்சது. அதனால் இந்த படம் வந்து ஒஸ்ட் லிஸ்ட்டில் அமையுது. அடுத்ததாக வந்து குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி லிஸ்ட்டில் வந்து ஒஸ்ட் லிஸ்ட்டில் பிரதர் ஆட் ஆகுது. இப்போது ரீசெண்டாக தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிருந்தது. இந்த படம் வந்து ராஜேஷ் அவர்கள் இருக்கின்றார். ராஜேஷ் வந்து SMS, அப்புறம் ஓகே இந்த மாதிரி படங்கள், பாசிங்க வாசல் படங்கள் கொடுத்தவர். அதனால் எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த சில சம்பவங்கள், அதாவது ராஜேஷ் அவர்கள் ரீசெண்டாக இயக்கிய படங்களை பார்க்கும்போது ஒரு ஏமாற்றம் இருந்தது. இது இவர் பண்ணியிருப்பாரா அப்படின்ற மாதிரி ஒரு ஏமாற்றங்கள் இருந்தது. ஆனாலும் சரி பார்ப்போம், ஜெயரவி ஏதோ நடிச்சிருக்காரு, ஏன்னா பாட்டு ஹிட்டு, மக்காமிஷி பாட்டு ஹிட்டு, அதனால் போய் பார்க்கலாம் பார்த்தா அதே இதை வந்து அவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு. இதில் காமெடின்ஸ் இல்லை. சரி ஜெயம் ரவி வச்சு காமெடி பண்ணுறாங்கன்றாங்க, எனக்கு காமெடி ஒர்க் அவுட் ஆகலை. நிறைய பேர் நடிக்க வரல, நிறைய பேர் ஓவராக நடிக்கிறாங்க. சரண்யா பொண்ணுலாம் ஏமாற்றப்பட்டாங்க நடிக்கிற பேரில். ஜெயம் ரவியே வந்து தூங்கி எழுந்துச்சு வந்து படத்தில் நடித்த மாதிரி தான் ஒரு ஃபீல். ஒரு ஸ்பெஷலாக யாருமே இந்த படத்துக்கு பெஸ்ட்டாக எஃபர்ட் போடவே இல்லை. அதுவே இந்த படத்துக்கு தோல்விக்கான காரணமாக அமைஞ்சது அப்படி தான் சொல்லி ஆகணும். அதனால தான் இந்த படம் வந்து ஒஸ்ட் லிஸ்ட்டில் அமையுது. அடுத்ததாக சிங்கப்பூர் சலூன். இந்த படம் வந்து ஆக்சுவலி ஒரு எக்ஸாம்பிளாக இருக்க வேண்டிய ஒரு படம். அதாவது ஒருத்தனோட வாழ்க்கை, ஒரு சாதாரண குடும்பத்துலேருந்து வந்து ஒரு பெரிய சலூன், ஒரு பெரிய கடையை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற ஒரு சிங்கப்பூர் டைப்பில் சிங்கப்பூரோட மெயின் அங்கமான அந்த பில்டிங்கை வச்சு கட்டி தன்னுடைய ஆஸ்திரேலியஸ் கடையை எல்லாருக்கும் போய் சொல்லணுன்ற மாதிரி பண்ணுறது தான். இது வந்து ஒரு பயோகிராஃபிக்கல் மூவியை கூட வச்சுக்கலாமே, பயோகிராஃபிக்கல் மூவி மாதிரி ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஆனால் படத்தோட ஃபார்மேட் அதை மட்டும் நோக்கி போகல. படத்தில் வந்து ஆக்சுவலி அதோட லட்சியம் தான் இருக்கணும். அந்த லட்சியத்தை தாண்டி வேறு எல்லா இடத்துலையுமே அவர் போயிருப்பார். லவ் பண்ணுவார், எதுக்கு லவ் பண்ணாரு தெரில. கல்யாணம் பண்ணுவார், எதுக்கு கல்யாணம் பண்ண தெரில. அப்புறம் வந்து மாமனார்கிட்ட சண்டை போடுவார். அதுக்கப்புறம் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா லேண்ட் வச்சு இடுக்கிறேன்றாங்க, திடீர்னு பார்த்தா கிளிக்கு வந்து இடம் கொடுக்குறேன்றாரு. ஸோ அதனால் இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரு இடத்த மையத்தை நோக்கி போடுறத தவிர்த்து 4-5 கிளைக்கதைகள் கிரியேட் ஆகி அந்த 4-5 கிளைக்கதை அட்லீஸ்ட் ரசிக்க முடியாமல் அமைஞ்சால் பரவாயில்ல. அந்த கிளி போர்ஷனும் அரவிந்த் போர்ஷன் மட்டும் தான் நல்லா தவிர்த்து மற்ற எதுவுமே இந்த படத்துக்கு சுத்தமாக செட் ஆகுதுனால இந்த படம் வந்து ஃப்ளாப்பாக கருதப்படுது. அதனால தான் இந்த படம் வந்து ஒஸ்ட்டில் லீட் ஆகுது. அதேமாதிரி ஆர்ஜே பாலாஜியோட பர்ஃபார்மன்ஸ்லையும் கொஞ்சம் குறைகள் இருந்தது இந்த படத்தில். அதுவும் ஒரு முக்கியமான ரீசனாகவும் அமையுது. அதனால் இந்த படம் ஒஸ்ட்டில் ஆட் ஆகுது.
அடுத்ததாக விஜய் ஆண்டனி அவர்கள் நடித்த ஹிட்லர். ஆக்சுவலி விஜய் ஆண்டனியோட நிறைய படம் எடுக்கலாம். அதில் ரோமியோ தப்பிச்சுது. அதுக்கப்புறம் வந்து மலை பிடிக்காத மனிதன் ஒன்று வந்தது. அது வந்து ஒரே வாரத்தில் வந்து பிரைமில் வந்துச்சு. அதையும் தாண்டி புனிதமான ஹிட்லர். ஏன்னா ஹிட்லர் வந்து ஒரு சங்கரோட அசிஸ்டன்ட் வந்து எடுத்தாரா, இல்லை சங்கரே வந்து என் படத்தை இன்னொரு எடுத்துக்கப்பான்னு சொல்லி கொடுத்தாரா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா இதை வந்து ஜென்டில்மேன் படம் பார்க்குற மாதிரியான ஃபீல் கொடுக்க ஆரம்பிச்சு. ஸ்டார்டிங் சீன்லேருந்தே தெரிஞ்சு போச்சு இது இப்படி தான் நோக்கி இருந்தேன். சரி, ஒரு பிரிட்ஜ் அமைக்கிறதுனால தான் பிரச்சனை, அதனால தான் இவர் வந்து எல்லாத்தையும் கொள்றாரு அப்படின்னு நினச்சி பார்த்தா இது வந்து கிளைக்கதைகள் நிறையா எங்கெங்கேயோ போகுது. சரி, கிளைக்கதைகள் ஓகே, இது தேவையில்லாமல் கமர்ஷியல் பண்ணி எடுக்காங்க. ஓகே, லவ் சீன்ஸ் இருக்கலாம். ஆனால் அந்த லவ் சீன்ஸ் வந்து இதாக ரசிக்க முடியாது இருக்கணும். படத்தினுடைய அந்த லவ் சீன்ஸே ஒரு 2.5 hours படத்தில் 1 hour எடுத்துக்குது. ஸோ அதனால் இதில் லவ் சீன்ஸ் எங்கே ரசிக்க முடியாது இருக்குது. அதுமாதிரி கதை எங்கே நோக்கி போகுது, இதில் வில்லன் யார் இருக்காங்க, எதுக்கு இருக்காங்க, இது மாதிரி எல்லா கொஸ்டினும் நிறைஞ்ச படமாக இந்த ஹிட்லர் அமைகிறனாலேயே இந்த படம் வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகல மக்களுக்கு. ஸோ அதனால் இந்த படம் வந்து ஒஸ்ட் படமாக அரங்கேறுது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டியர், ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய நடிப்பில் வந்தது. இது லிட்டரலி வந்து பார்த்திங்கன்னா மணிகண்டன் அவர்கள் நடிப்பில் வந்து குட் நைட் படத்தை ரிமூவர் பண்ணோம். அதில் என்னென்னா மணிகண்டனுக்கு இந்த வந்து கொரட்டை பழக்கம் இருக்கும். இங்கே வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து அந்த பழக்கம் இருக்கும். ஸோ கொரட்டை விடுவாங்க. இவருக்கு வந்து இந்த கொரட்டைனாவே ஆகாது. அதாவது தூங்கும்போது பீஸ்ஃபுல்லாக தோணும். ஒரு குண்டு விஷயத்தை கூட கேட்கக்கூடாது. அதுதான் ஃபார்மெட். லிட்டரலி அது அப்படியே கட் காப்பி பேசுகிற மாதிரி இருந்தது. அதுமாதிரி இந்த பொண்ணுங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனையை பேசி இருப்பாங்க. ஆனால் இது ஸ்க்ரீன் பிளே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சைலண்ட் மூட்லேயே இருக்கும். படத்துக்கு வந்து இந்த விஷயம் ஜானரை வச்சு நிறைய காமெடி சீக்வன்ஸ் கொண்டு வந்திருக்கலாம், நிறைய விஷயங்கள் விழிப்புணர்வான விஷயங்களை கொண்டு வந்துருக்கலாம். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் கிளைமேக்ஸை முடிச்சதுமே வந்து நிறைய பேருக்கு சாட்டிஸ்ஃபைடே ஆகலை. படம் பார்க்குற யாருக்குமே இந்த சாட்டிஸ்ஃபைட் ஆகாதனால இந்த படம் பெருசாக ஒர்க் அவுட்டும் ஆகலை. அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி, ஜிவி பிரகாஷ்க்கும் ஐஸ்வர்யாவுக்குமே வந்து ஒரு ஏஜ் வித்தியாசம் தெரிகிற மாதிரி இருந்தது. அக்கா தம்பி மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஒரு ஹீரோயின் ஹீரோ வந்து கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒர்க் அவுட் ஆகலை. அதனாலே இந்த படம் வந்து நான் வந்து மோசமான படமாக கருதுகிறேன். அடுத்ததாக வந்து ஜாலியோ ஜிம்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரபுதேவா படம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்தது, எதுக்கு வந்தது, அதாவது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நிறைய பிரச்சனைகள் வந்தது. அதாவது பாடலாசிரியர் பேர் சேர்க்கல அப்படின்ற மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் இருந்தது. டைரக்டர் வந்து அப்படியே ஸ்டேஜில் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு போயிட்டாப்புல. ஸோ அது மட்டும் இல்லாமல் 4 ஹீரோயின்கள் இதில் வந்து கெட்ட கெட்ட வார்த்தைகள் கொண்ட ஒரு பாட்டு, அது மாதிரி மகளிர் மட்டும் மாதிரி ஒரு சீக்வன்ஸை ட்ரை பண்ணுது. அதெல்லாம் வந்து ரொம்ப கிளீஷியாக இருந்தது. அது ஏன்னா சக்தி சிதம்பரம் எடுத்தது. ஏன்னா அவர் ஒரு கட்டத்தில் ஒரு நல்ல படம் கொடுத்துருந்தாரு. அது அப்போ வந்து நம்மளுக்கு தெரியல. ஆனால் இப்போ வந்து எல்லாமே ஒரு கிரிஞ்ச் மேக்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஏன் இது மாதிரி எடுக்கணும், ஏன் இது மாதிரி படம் பார்க்கணுன்ற மாதிரி எல்லாருக்கும் மைண்ட் செட் உண்டாயிடுச்சு. 4 பேருக்கு இருக்காங்க, ஆனால் பெருசாக யூட்டிலைஸ் பண்ணப்படல. படம் எதை நோக்கி போகுதுன்னு தெரில. ஜாலியாக நினச்சி அவங்க எடுத்த படம், பட் ஆனால் ஜாலியாக நம்மளுக்கு ஒரு காமெடியாகவும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகிறதுனால இந்த ஜாலியோ ஜிம்கானா வந்து ஒஸ்ட்டு படங்களில் லீட் ஆகுது. சத்யராஜ் வந்து ஒரு சூப்பர் பவர் கொண்ட வெப்பன் சொல்லிட்டு ஒரு படம். இந்த படத்துக்கு வந்து ஒருத்தர் ரிவ்யூ கொடுத்து அவருக்கு வந்து ஃபைனே கட்ட சொல்லி கோர்ட் ஆர்டர்லாம் கொடுத்து பண்ணாங்க. அந்த லெவலுக்கு இந்த படம் வந்து முரண்பாடு அவ்வளோ இருந்தது. வெப்பன் சொல்லிட்டு பேனர் போஸ்டரு விளம்பரம் படத்தெல்லாம் பயங்கரமாக இருந்தது. ஆனால் படத்தில் அந்த ஒன்றுமே இல்லை. இவங்க கொடுத்த ப்ரொமோஷனுக்கு வந்து படத்தில் காசு நல்லா செலவு பண்ணியிருந்தால் படம் நல்லா இருக்கும். ஏன்னா அந்த குவாலிட்டியே படத்தில் இல்லை. அவங்க கொடுத்த சூப்பர் நேச்சுரல் பவர் தான் படத்தோட மெயின் அங்கமே. அது தாண்டி படத்தில் எதுவுமே பெருசாக குவாலிட்டியாக ஒர்க் அவுட் ஆகனாலே இந்த படம் ஃப்ளாப் ஆச்சு. ஆக்சுவலி இந்த படம் நான் சொல்கிற பேர் நிறைய பேருக்கு படத்தோட பேரே தெரியாதான்னு தெரியல. அந்தளவுக்கு தான் இந்த படம் அமைஞ்சது. ஸோ அதனால் அந்த படமும் ஒரு ஒஸ்ட் லிஸ்ட்டில் இருக்குது. இது தாண்டி நிறைய படங்களும் இருக்குது. அதை சொல்லலாம். மலை பிடிக்காத மனிதன் சொல்லலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைரன் சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து ஜோஷுவா சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. மற்றும் பல படங்கள்லாம் இருந்தது. பட் இதுதான் நான் பாயிண்ட் அவுட் பண்ண படங்கள். ஸோ இது இந்த படங்கள் வந்து ஒஸ்ட்டில் லீட் ஆகுது. நிறைய பேரோட மைண்ட் செட் எனக்கு புரியுது. எங்கப்பா கங்குவா ஒஸ்ட்டுன்னு ஒரு விஷயம் இருந்தது, அதெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கங்குவா ஒஸ்ட்டு இல்லை. அது ஒஸ்ட்டாக நினைக்கிறவங்க தான் ஒஸ்ட்டு. அது எந்த லிஸ்ட்டில் வருதுன்றதை அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. அதாவது அண்டர்ரேட்டட் மூவி ஆஃப் 2024 பார்ப்பீங்க. ஸோ ஸ்டே டியூன் வித் திஸ். ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்து போடுற வீடியோவில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸ்டே வித் மீ FTFS வித் மோகி.